வணக்கம். எங்களுடன் ஆழமான பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஒரு அற்புதமான உரை. இது வள்ளலாரின் போதனைகளை அடிப்படையாக கொண்ட சத்விசாரம் 13 அப்படிங்கிற ஒரு சொற்பொழிவோட எழுத்து வடிவம். ஆமா, இது பயம், மரணம், கடவுள், அப்புறம் நமக்குள் இருக்கிற ஆற்றல்னு ரொம்ப பெரிய விஷயங்களை பத்தி பேசுது. இந்த உரையை படிக்கும்போது அதோட நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா இல்லையா? நோய், பயம், மரணம் இதெல்லாம் இல்லாம எப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றது, இதுதான் அடிப்படை கேள்வி. ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் தத்துவமா மட்டும் இல்ல. ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. அன்றாட வாழ்க்கைக்கான நடைமுறை வழிகாட்டுதல்களும் இதுல இருக்கு. உணவு பழக்கத்திலிருந்து மனசை கட்டுப்படுத்துற வரைக்கும் இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறைக்கான வரைபடம் மாதிரி. அருமை. சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த உரை சத் விசாரம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தொடங்குது. சத்னா நல்லது, விசாரம்னா விசாரணை அல்லது சிந்தனை. அப்போ நல்ல விசாரணைன்னு அர்த்தம். உடனே என் மனசுல ஒரு கேள்வி வருது. நல்லதுன்னு ஒன்னு இருந்தா கெட்டதுன்னு ஒன்னு இருக்கணுமே, அப்போ கெட்ட விசாரணைனா என்ன? நீங்க கேட்டது மிக சரியான கேள்வி. இந்த உரையில அதையும் தெளிவா விளக்குறாங்க. கெட்ட விசாரணைன்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு புறம் பேசுறது, டிவில வர்ற எதிர்மறையான செய்திகளையே பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் நமக்கு இருக்கிற நோயை பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு அதை பத்தி இன்டர்நெட்ல தேடி இன்னும் பயப்படுறது, இதெல்லாம் தான் கெட்ட விசாரணை. சரி சரி. இதெல்லாம் நம்ம சக்தியை குறைக்கும்னு சொல்றாங்களா? ஆமா, இது நம்மளோட சக்தியை குறைச்சு நோயை இன்னும் அதிகமாக்கும்னு இந்த உரை சொல்லுது. அப்போ நம்மளோட கவனம் எங்க இருக்குங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, அப்போ நல்ல விசாரணை என்ன? நல்ல விசாரணைக்கு ஒரே ஒரு இலக்கு தான். நோய், பிணி, மூப்பு, சாக்காடு, அதாவது மரணம். இதெல்லாம் இல்லாம எப்படி வாழறதுன்னு யோசிக்கிறது மட்டும்தான் நல்ல விசாரணை. மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இத மட்டும் சிந்திக்க சொல்றாரு வள்ளலார். இதுதான் முதல் படி. இதுலதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நோய்க்கு முதல் காரணம் பயம். ஆமா, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்ற அதே விஷயம்தான். ஆனா வள்ளலார் இத அப்பவே சொல்லியிருக்கார். ஆனா அதுல ஒரு சின்ன திருப்பம் வைக்கிறார் இல்லையா? எல்லா பயத்தையும் வச்சுடு, ஆனா ஒரே ஒரு பயத்தை மட்டும் வச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆமா. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எல்லா பயத்தையும் விடுன்னு சொல்லிட்டு மரண பயத்தை மட்டும் வச்சுக்க சொல்றது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? பயம்னாலே ஒரு எதிர்மறை உணர்ச்சி தானே? அருமையான கேள்வி. இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. மத்த பயங்களை யோசிச்சு பாருங்க. பரீட்சை பயம், வேலை போயிடுமோங்கிற பயம், ஆமா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிற பயம், இதெல்லாமே நம்மளோட சக்தியை உறிஞ்சி நம்மள முடக்கி போடும். ஆனா மரணம் ஒருமேங்கிற பயம் அப்படிப்பட்டது இல்ல. அது ஒரு விதமான உந்து சக்தி. உந்து சக்தியா? எப்படி? யோசிச்சு பாருங்க. பரீட்சைக்கு 2 மாசம் இருக்கும்போது நாம படிக்க மாட்டோம். ஆனா பரீட்சைக்கு முதல் நாள் ராத்திரி ஒரு பயம் வருமே, ஆமா ஆமா, அதுதான் நம்மள விடிய விடிய படிக்க வைக்கும். அந்த மாதிரி மரணம்ங்கிற கடைசி டெட்லைன் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தா மட்டும்தான் சரி, இந்த வாழ்க்கையை வீணாக்க கூடாது, இந்த உடம்ப சும்மா விடக்கூடாது, இது அழியாம பாதுகாக்க ஏதாவது செய்யணும்னு ஒரு தீவிரமான முயற்சி வரும். ஓஹோ, அப்போ இது ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஆன்மீகமா மாத்திர முயற்சி. மிகச் சரியா சொன்னீங்க. மத்த பயம் எல்லாம் நம்மள பலவீனமாக்கும். ஆனா இந்த ஒரு பயம் மட்டும்தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர வச்சுக்கணும்னு வள்ளலார் சொல்றாரு. மரணமில்லா பெருவாழ்வை அடையறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, மரணமில்லா பெருவாழ்வை அடையறதுதான் நோக்கம்னா அதுக்கு ஒரு தெய்வீக சக்தி தேவைப்படும் இல்லையா? அப்போ அந்த சக்தி எங்க இருக்கு? அதுக்கு உருவம் உண்டா? நம்மளோட அடுத்த கேள்வி அங்கதான் ஆரம்பிக்குது. இந்த உரையில கேட்கப்படுற ஒரு அடிப்படை கேள்வி, கடவுளுக்கு கை கால்கள் உண்டா? இதுக்கு இந்த உரை சொல்ற பதில் பல மரபான நம்பிக்கைகளை உடைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா சொல்லுது. என்ன சொல்லுது? உயிர் மற்றும் உணர்ச்சி உள்ள அனைத்தும் கடவுள்தான். ஒரு சின்ன எறும்பிலிருந்து பெரிய யானை வரைக்கும் கை கால்களோட நடமாடுற எல்லா ஜீவராசிகளுமே கடவுளோட வடிவங்கள் தான். ஓ, கடவுள் இப்படி உயிர் உள்ள வடிவங்கள்ல இருக்கும்போது மனிதன் கல்லலையும் செம்புலையும் மரத்திலையும் கடவுளை செஞ்சு வச்சு உயிருள்ள ஜீவன்களை கடவுளா பார்க்க விடாம பண்றது ஒரு பெரிய ஜாலவித்த, ஒரு ஏமாத்து வெள்ளன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது இந்த ஆதாரம். இத விளக்கறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணத்தை இதுல குறிப்பிடுறாங்க. ஆமா, கோயில்ல இருக்கிற கல்லால் செய்யப்பட்ட பைரவர், அதாவது நாய் சிலைக்கும் தெருவில் அடிபட்டு கிடக்கிற உயிருள்ள நாய்க்கும் உள்ள வேறுபாடு. ஆமா, அந்த உதாரணம் என்னைய ரொம்ப பாதிச்சது. ஏன்னா நம்மள பலர் இதை தினமும் பாக்குறோம். உண்மைதான். ஒருத்தன் கோயிலுக்கு போறான், அங்க இருக்கிற கல் நாய் சிலைக்கு எண்ணெய் ஊத்துறான், மாலை போடுறான், தேங்காய் உடைச்சு நைவேத்தியம் பண்றான். ஆனா அதே ஆள் கோயிலை விட்டு வெளியில வரும்போது
கால் அடிபட்டு வழியில முணங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மையான நாயை பார்த்தா கல்லெடுத்து ஏறியறான். ம். வள்ளலார் கேட்கிற கேள்வி ரொம்ப நேரடியானது. இதுல எது உண்மையான கடவுள் வழிபாடு? உங்க கருணை யாருக்கு போய் சேருது? உயிருள்ள ஜீவனுக்கா இல்ல உயிருன்னு நீங்க நினைச்சுக்கிற கல்லுக்கா? நட்ட கல் பேசுமோ நாதன் உம்முள் இருக்கையில்னு ஒரு சித்தர் பாடுன மாதிரி இருக்கு. அதேதான். கடவுள் நமக்கு உள்ளேயும் நம்மை சுற்றியுள்ள உயிர்களுக்குள்ளேயும் தான் இருக்கார். கருணையில தான் கடவுள் இருக்கார், சிலைகள்ல இல்ல. சரி, கடவுள் நமக்குள்ளேயே இருக்கிறார்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம உடம்புக்குள்ள எங்க தேடுறது? இங்கதான் உடலே ஆலயங்கிற கருத்து உள்ள வருது. மிகச் சரியா சொன்னீங்க. கடவுள வெளியில தேடாத, உனக்குள்ளேயே தேடுன்னு சொல்றதுதான் இதோட அடுத்த கட்டம். நம்ம முன்னோர்கள் கோயில்களை எப்படி வடிவமைச்சாங்கன்னா, அது மனித உடலோட அச்சசலான பிரதிபலிப்பு. இந்த உரை அதை அழகா விவரிக்குது. நம்ம பாதம் தான் கோயிலோட கோபுரம், நம்ம நாபி அதாவது தொப்புள் பகுதி தான் பலிப்பீடம், நம்ம முதுகுத்தண்டு தான் கொடிமரம். ஆமா, கோயிலுக்குள்ள 5 பிரகாரங்கள் இருக்குமே, அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? அதுதான் இதுல உச்சகட்டமான ஒரு ஒப்பீடு. வேதாந்தத்துல நம்ம உடம்ப சுத்தி 5 அடுக்குகள் இருக்குன்னு சொல்வாங்க. இத பஞ்சகோஷம்னு சொல்வாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா வெங்காயத்தோட அடுக்குகள் மாதிரி. வெளியில இருக்கிற பருவுடல், அதாவது அன்னமய கோஷம், அதுக்குள்ள பிராணசக்தி, அதுக்குள்ள மனம், அதுக்குள்ள அறிவு, கடைசியா உள்ள இருக்கிற மையம் தான் நம்மளோட உண்மையான ஆனந்தமான ஆன்மா, ஆனந்தமய கோஷம். ஓஹோ. நாம கோயில்ல ஒவ்வொரு பிரகாரமா கடந்து கருவறைக்கு போறது இந்த 5 அடுக்குகளையும் கடந்து நம்ம ஆன்மாவை அடையறதுக்கு சமம். அப்போ கோயிலுக்கு போறதே நம்மள நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தானா? ஆமா, கோயிலுக்கு போறது இந்த அறிவை புரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர அறிவை அங்கேயே விட்டுட்டு வெறும் சடங்க மட்டும் செஞ்சுட்டு வர்றதுக்கு இல்லேன்னு தெளிவா சொல்லுது. அடேங்கப்பா, நாம புருவ மத்தியில தான் சிதம்பரம் இருக்குன்னு இந்த உரை சொல்றது. இதுக்கு முன்னாடி நான் இப்படி யோசிச்சதே இல்ல. அப்போ கோயில்ல இருக்கிற சிதம்பரம் வெறும் ஒரு குறியீடு தானா? மிகச்சரியான குறியீடு. சிதம்பரம்னா வெட்ட வெளி, அது ஒரு ஊரு கிடையாது. நம்ம புருவ மதிக்கு உள்ளே இருக்கிற அந்த இடம்தான் உண்மையான சிதம்பரம். அங்கேதான் நம்ம உயிர் சக்தி ஒரு நடனம் மாதிரி ஆடிட்டு இருக்கு. அதத்தான் நடராஜராடும் தில்லைன்னு உருவகப்படுத்தினாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் இருக்கு. என்னது அது? வள்ளலார் கையெழுத்து போடும்போது சிதம்பரம் ராமலிங்கம்னு எழுதுவாராம். ஆனா ராமலிங்கம்ங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல புள்ளி வைக்க மாட்டாராம். புள்ளி வைக்க மாட்டாரா? ஏன்னா புள்ளி வச்சா அது ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா வள்ளலாரோட நோக்கம் மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஓ. வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் ஓட்டம், அது முடியக்கூடாது. அதனால அவர் புள்ளி வைக்கிறதையே தவிர்த்தார். அந்த கையெழுத்துல சிதம்பரம்ங்கிறது நம்ம புருவ மத்தி, ராமலிங்கம்ங்கிறது அங்கே ஒளி மாதிரி இருக்கிற நம்ம ஆன்மா. இது ரெண்டும் ஒண்ணுதான், பிரிக்க முடியாததுன்னு சொல்றதுதான் அந்த கையெழுத்தோட தத்துவம். ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, உடம்பே கோயிலு, ஆன்மாதான் தெய்வம்னு புரிஞ்சுக்கிட்டா கூட நம்மள பாடாப்படுத்துற ஒரு விஷயம் இருக்குதே, நம்ம மனசு. ஆமா, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? இங்கதான் கரணம்ங்கிற வார்த்தை வருது. கரணம் தப்பினால் மரணம்னு ஒரு பழமொழியே இருக்கே. ஆமா, அந்த பழமொழிக்கு இந்த உரை ஒரு புதிய ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. கரணம்னா சாமான்யமாக நாம சர்க்கஸ்ல பாக்குற அக்ரோபாட்டிக் செயல்னு நினைப்போம். ஆனா இங்க கரணம்னா நம்ம உள்ளே இருந்து செயல்படுற கருவிகள். கருவிகளா? ஆமா, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல முக்கியமானது மனசு. இந்த மனசு தான் நம்மள வாழவும் வைக்குது, தப்பான வழியில போய் சாகவும் வைக்குது. அப்போ அந்த மனசு தப்பான பாதையில போனா மரணம் நிச்சயம். அதுதான் கரணம் தப்பினால் மரணம். சரியா சொன்னீங்க. சரி, இந்த மனசு எங்கிருந்து தான் உருவாகுது? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இருக்கு. வள்ளலார் அந்த இடம் நம்ம புருவ மத்திதான்னு சொல்றார். அப்படியா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்றைய விஞ்ஞானம் நம்ம மூளையில இருக்கிற தாலமஸ், ஹைப்போதாலமஸ்னு சில பகுதிகளை பத்தி பேசுது. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த பகுதிகளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுங்க என்ன வேலை செய்யுது? அந்த தாலமஸ், ஹைப்போதாலமஸ்லாம் தான் நம்ம உடம்போட மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர் மாதிரி. பசி, தூக்கம், கோபம், சந்தோஷம்னு நம்மளோட எல்லா உணர்ச்சிகளையும் அடிப்படை இயக்கங்களையும் கட்டுப்படுத்துற இடம் அது. ஓஹோ. அந்த இடம்தான் மனசோட மூலன்னு வள்ளலார் அன்றைக்கே சொன்னத இன்னைக்கு விஞ்ஞானம் வேற பேர்ல உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. அங்கிருந்து தான் மனசு உருவாகி உடம்புல இருக்கிற மத்த எல்லா உறுப்புகளுக்கும் கட்டளைகளை அனுப்புது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நம்ம சாப்பாட்டை வாயில வச்சு மெல்றோம், அது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அதை ரத்தமா, சதையா, எலும்பா மாத்துறது யாரு? அந்த வேலையை செய்யறது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். ஆமா, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அதுதான் நமக்குள் இருக்கும் அந்த பேராற்றல். அந்த ஆற்றலை உணர்றது தான் தியானம்.
ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ தன்னை அறிதல், நான் யாருன்னு கேக்குற கேள்விக்கெல்லாம் விடை இங்கேதான் இருக்கா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரமண மகரிஷி கேட்ட அதே கேள்விதான். இந்த உரை அதுக்கு ஒரு எளிமையான வழியை சொல்லுது. எப்படி? தினமும் காலையில நம்மள எழுப்பி விடுறது எது? நம்ம கை காலா? இல்ல மொபைல அடிக்கிற அலாரமா? இல்லையே, நமக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, அதுதான் நம்மள எழுப்புது. ஹம் அந்த பொருள் உடம்ப விட்டு போனதுக்கு அப்புறம் அதே உடம்பு ஏன் எந்திரிக்கிறது இல்ல? அப்போ அந்த பொருள் என்ன? அதுதான் நம்மள இயக்குற சுவாச காற்று, அந்த உயிர் சக்தி. புரியுது. ஆனா அது எப்படி உணர்றது? அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க. உங்களுக்கு கோபம் வரும்போது, ஆசை வரும்போது, இல்ல சோகம் வரும்போது, உடனே அதுல மூழ்கி போகாம ஒரு நிமிஷம் நின்னு, நின்னு என்ன செய்யணும்? இந்த உணர்ச்சி எனக்கு எங்கிருந்து வருது, உடம்புல எந்த பகுதியிலிருந்து இது கிளம்புதுன்னு உங்களையே நீங்க கவனிச்சா, படிப்படியா அந்த உணர்ச்சியோட மூலத்தை, அதாவது அந்த புருவ மத்திக்கு பக்கத்துல இருக்கிற மையத்தை உங்களால உணர முடியும். அத உணர்ந்துச்சா? அத உணர்ந்துட்டா அப்புறம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும்னு இந்த உரை சொல்லுது. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய பயிற்சிகள் மாதிரி இருக்கு. வள்ளலார் அன்றாட வாழ்க்கைக்கு, அதாவது புற வாழ்க்கைக்கு ஏதாவது நடைமுறை விதிகளை சொல்லியிருக்காரா? கண்டிப்பா. அதுதான் வள்ளலாரோட சிறப்பு. அவர் வெறும் தத்துவத்தோட நிறுத்தல. உடலே ஆலயம்னு சொல்லிட்டு சும்மா இல்ல. அந்த ஆலயத்தை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆமா, அந்த ஆலயத்தை எப்படி சுத்தமா திடமா வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். இந்த உரையில உணவு பழக்கத்தை பத்தி சில குறிப்புகள் இருக்கு. உதாரணமா, கேழ்வரக சாப்பிட வேண்டான்னு அவர் சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு. கேழ்வரகா? அது ரொம்ப சத்தான உணவுன்னு நாம நினைக்கிறோமே, அதை ஏன் வேண்டான்னு சொன்னார்? காரணம் இருக்கு. யோக பாதையில இருக்கிறவங்களுக்கு உடல் ரொம்ப இலகுவா லேசா இருக்கணும். ஓ, சரி சரி. கேழ்வரகுல சுண்ணாம்பு சத்து அதிகம். அது மலத்தை கட்டும் தன்மை கொண்டது, உடம்பை இறுக்கமாக்கும். அதனால கடினமான, உடம்புக்கு பாரம் கொடுக்கிற உணவுகளை தவிர்க்க சொன்னார். வேற என்ன மாதிரி விஷயங்கள்? அதே போல பச்சை தண்ணில குளிக்க கூடாது, எப்பவும் வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீர்ல தான் குளிக்கணும்னு சொல்றார். ஏன்னா உடலோட வெப்பத்தை சமநிலையில வச்சுக்கிறது உயிர் சக்தியை பாதுகாக்க ரொம்ப முக்கியம். ஆக நம்ம உடம்பையும் ஒரு தெய்வீக கருவியா பாத்துக்கணுங்கிறார். ஆமா, நாம மத்தவங்களுக்கு தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கும் தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஆக நாம பார்த்த இந்த முழுமையான ஆய்விலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வள்ளலாரோட பாதைங்கிறது வெளியில இருக்கிற கோயில், சடங்கு, சம்பிரதாயங்களை எல்லாம் தாண்டி நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை, அந்த பேராற்றலை உணர்றதுக்கான ஒரு நேரடி பாதை. மிகச் சரியாக சொன்னீங்க. பயத்தை ஜெயிக்கிறதுக்கும், நோயில்லாம வாழ்றதுக்கும், கடவுளை உண்மையிலேயே பார்க்கறதுக்கும் வழி வெளியில எங்கேயும் இல்ல, நமக்கு உள்ளேதான் இருக்கு. ம் இந்த உரையின்படி நம்ம உடம்பே ஒரு கோயில், நம்ம மனசுதான் அந்த கோயிலோட கருவறை, உள்ளே இருக்கிற உயிர் சக்தி தான் உண்மையான தெய்வம். இத உணர்ந்தாலே போதும். ஆமா, இத உணர்ந்து புறச்செயல்களை எல்லாம் குறைச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜோதியை நினைச்சு வாழ்ந்தாலே போதும், எல்லா சுகமும் கிடைக்குங்கிறது தான் அவர் காட்டுற வழி. இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை. வள்ளலார் சொன்னதாக இதுல ஒரு வரி வருது. சொல்லுங்க. என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள், தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள். வெளியுலகின் இரைச்சலையும் கவனச்சிதறல்களையும் தாண்டி உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை உணர இன்று நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் சின்னஞ்சிறு படி என்னவாக இருக்கும்?